உங்கள் காத்திசுரம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஐபி வந்து பார்க்க போயிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவங்கள பார்த்து. அவங்க இல்லாம நீ இல்ல, நீ இல்லாம அவங்க இல்ல, அப்படி ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு இது. ஆமாங்க. அவங்க யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேங்காக கேக் வெட்டி இந்த டைம் வந்து நாங்கள் வந்து அந்த ஃபிலிம் சிட்டியில் இருந்தோம். எது EVPயா? EVP ஃபிலிம் சிட்டி. EVP ஷூட்டுக்காக கலைஞர் டிவியில் வா தமிழா ஷோக்கு இதே ஜூலை 5ஆம் தேதி நாங்கள் வந்து அங்கே இருந்தோம். இந்த வருஷம் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து இப்போ யாரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்களுக்கு வந்து அவங்க விஐபி தான். ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட வந்துட்டோம். நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. வந்தாச்சு கிட்ட. நம்ம ஊரோட இங்கே காற்று கம்மியும், இங்கே கம்மியாக இருக்குது, அங்கே எச்சா இருக்குது. வர்ற வழியில் ஆழ தூக்குற மாதிரி காற்று அடிக்குது. ஆக்சுவலாக சரவோட பாட்டி தான் வந்து பார்க்கணும்னு நினச்சி வந்திருக்கா. பாருங்க, பாட்டி இங்கே வீட்டை சத்திட்டு போயிட்டாங்க, போய் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறா. பார்த்துட்டியா பிரதான் அன்னைக்கு அந்த விஐபியா? மேப் மட்டும் பூரா பொறுக்கி வச்சுருக்குறாங்க. வீட்டுக்கு ஏற்றாப்புலேயே வியாபாரம் இருக்குது, ஆனால் அங்கே காம்படிஷன் ஓவர். அதனால வேற மரத்துக்கு போயிட்டாங்க. பூ நிறைய பூச்சிருக்குது, பொறிக்கிற காடெல்லாம் பொறிச்சிருக்கா. வந்தோடனே பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து பூந்தி வாங்கிட்டு வந்து அதை வேண்டாம் எடுத்துட்டு போங்கிறாங்க ரிட்டன். இங்கே வரணும் அன்னைக்கு மிச்சர் வாங்கிட்டு இது வாங்கி முறுக்கு வாங்கிட்டு கிடக்குது. எங்கள் அப்பச்சி இருந்தால் வேணான்னு சொல்லுமா? சரிப்பா போய் பாரு. டீ நான் வைக்கிறதாம்மா, நான் வச்சா நல்லா இருக்குமாம்மா. போ ஆமாம் பாரு, பொங்கி வந்தப்போ கொண்டா இருக்கா. சரி, பால் வந்து நிறைய இருந்த மாதிரி இருந்து இப்போ கம்மியாக இருக்குமா? கரண்ட் வரல. கரண்ட் வரும். ஆமாம், இது பேட்டரி லைட்டா. கரண்ட் வேறு போயிடுச்சாங்க. காற்று சின்ன காற்று அடிக்குது. அல்ல லைன் கம்பியில பிஞ்சிட்டு போயிட மாட்டேன். இந்த காற்று காலம்னா என்னம்மா நம்மளுக்கே எனக்கு வேற அதிகமாக முடி கொட்டுது. இங்கே வேற இந்த காற்று காலத்துக்கு மூஞ்சில எப்படி ஆயிடுச்சுன்னா புயல் காத்தெல்லாம் வருது. அவங்கெல்லாம் அப்போ தூக்கி போட்டு போகுது. என்ன கூரையை பிடிச்சிட்டு போகுது, அதை பிடிச்சிட்டு போகுது. மனுஷங்களை தூக்கி எறிஞ்சிட மாட்டேங்கலாம். ஆடி காத்து ஆளையே தூக்கும். ஆமாம், இப்போ பார்த்தாலும் கரூர் வந்தால் ட்ரெஸ் எடுக்காமல் போகிறதில்ல இவரு. ஏன் தான் இப்படி ட்ரெஸ்ஸு பைத்தியம் பிடிச்சி போய் தெரியுறீங்க தெரியல. அன்னைக்கு தானே வந்து எடுத்துகிட்டு போனீங்க. அன்னைக்கு நீங்கள் பார்க்க வந்து சட்டை பேண்ட் செக்ஷனுக்கு எதுக்கு போகிறீங்க? ஒயிட் பேண்ட் பார்த்தேன், இந்த மாதிரி பியூர் ஒயிட். ஓ, விமல் போட்டிருந்தான் அதனால. சரி, ஏண்டா விமல் இப்படி பண்ணுற? ஒயிட் பேண்ட் ஒன்று எடுத்துட்டான், எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இது ஒயிட் தானே, ஆனால் துவைக்கிறது நீங்களாக தான் இருக்கும். ஒயிட் பாரு. அவன் போட்டிருந்து காட்டன். இது காட்டன், ஒயிட் பாரு. அவன் போட்டிருந்து பியூர் ஒயிட்டு. இது லைட்டாக கொஞ்சம் சாண்டல் மிக்சடு வருது. தெரியலையா? இங்கே பார்க்கலாம். அப்படித்தான் நாட்டுக்கு எடுத்து போய் லைட்டாக சாண்டல் மிக்சடு தான். என்னத்த புடி ஒரு ஃப்ளோர் கீழே இறங்கி வரதுக்குள்ள புடி என்னமா அவ்வளவு ஓபன் பண்ணிட்டாங்க. வா சரோ, என்ன கை குழந்தை ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற? ஆமா. யாருக்கு சாமி?
இதா நேற்று பிறந்த குழந்தைக்கு. நேத்து பிறந்த குழந்தையா? ஆமா. ஓ மருமனுக்கா? ஆமா. எடி எடி எடி. அவனுக்கு தான். ஏய் எல்லாம் செட்டா இருக்குப்பா. ஒரே செட்டோட இருக்காட்டிருக்கு. அழகா இருக்குல்ல? அழகா இருக்கு. ஏய் ஒரு டைம் இங்க வந்துட்டு இந்த ஆங்கர் நம்மள கொடுத்துட்டாங்களே. ஆமா. அந்த மாதிரி இது கொடுத்து அப்படியே கொடுத்துருவாங்க. இப்போ அப்படியே கொடுத்துருவாங்க. இப்படி கொண்டு பில் போட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. செட்டோட கூட வீட்டில் மாட்டிக்கலாம். தோச்சி இதில் குப்பை அடிக்காம மாட்டிக்கலாம் குசுவையோட. அதுக்கு பாரு இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நிறைய. ஆமாம், நீ இப்போ கொஞ்ச நாளில் வந்து இது வந்துடுது இல்லை, வின்டர் சீசன் வந்துடுது இல்லை. அங்கே ஒரு செம்மையாக இருக்குல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. இதே ஓகே பண்ணிடலாம். தலையில் வச்சுட்டு தாய் மாமா சீடு கொண்டு வராது. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ ஃபேண்டெல்லாம் அழகழகாக இருக்கும். இங்கே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதை கொடுக்கலாம்ப்பா. போப்பா பிள்ளைக்கு பாருப்பா. அட சட்டி பாருப்பா. எப்படிதான் ரெடி பண்ணுறாங்களோ குட்டி கட்டி. என்ன சாரோ சொட்டர் நல்லா வெது வெதுப்பாக இருக்குதா? ஆனால் வாங்க வந்தது என்னமோ இவருக்கு தான். இவர் எதுவுமே வாங்க கிடையாது. இவருக்கு அவர் தம்பி போட்ட மாதிரி ஃபேண்ட் வேணுங்கிறாரு. அவன் பெங்களூர்லேருந்து வரையில் அதை போட்டு வந்திருக்கிறான். இங்கே வந்து அது இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாக் என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட்ஸுக்கு போனோம். இப்போ அன்லிமிட்டட் வந்துருக்கும். அவர் கேட்ட பேண்ட்டே இல்லை. இவர் அந்த பேண்ட் வாங்கினாருன்னா தீபுக்கு அந்த பேண்ட் வந்து கேட்பான். 2 பேர்த்துக்குமே வேணும். அதனால் கம்முன்னு இவரோட தம்பியவே அங்கேருந்து நீ வாங்கி அங்கேருந்து கொரியர் பெங்களூர் போய் எடுத்துக்க வேண்டியதா? இதுக்காக நீ 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போகிற. பெங்களூர் போத்தானே போகிற ஏதோ ஒரு வேலையை அப்போ எடுத்துக்க வேண்டியதா பேண்ட்டு? போகாமே இருப்பேன் பெங்களூரு. அவருக்கு எடுக்கல. தீபக் மட்டும் ஒரு 2 டீ-ஷர்ட்டு. இது வந்து சொல்ல மாட்டேன். ஆமாம் சொல்லாத. சஸ்பென்ஸ். இது வந்து சொல்ல மாட்டேன். இன்னும் 2-3 வாங்க வேண்டியது. வாங்கலாம் வாங்க. டாய்ஸ் பக்கம் வந்து என்ன தொலைகிட்டு இருக்கிற? கிளிகளுப்பா. ஆமாம். பெருமா கீச் கீச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதான் இந்த இதான் இது எடுத்துக்கலாமா? வாயில் வச்சுக்கோ. இது ஒன்று மட்டும் தான் இருக்கு மாட்டேக்கு. வேறு எதாவது இருக்கான்னு பாரு உள்ள அந்த பக்கம். இத்தனை இங்கே இருக்குது பால்ஸு. ஆமாம், இது இப்படி சவுண்டு கேட்குதா? ஆமாம். இதே நம்ம பழனியெல்லாம் போனோம்னா இன்னொரு சலங்கு இன்னொன்று கொடுத்தாங்க கிளி கிளிப்பேன். அது ஒரு டிஃப்ரெண்டாக சவுண்டு கேட்டிருக்கீங்களா? அது நல்ல சவுண்டு கேட்குறீங்களா? வித்தியாசம். இது வந்து அடுத்த நாள் எடுக்கிற வீடியோங்க. நாங்கள் வந்து நைட்டு வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். அம்மாச்சி போய் பார்த்தாச்சு. கரூரில் ஒரு வேலையும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொல்லி ட்ரெஸ்ஸும் ஏதோ 1-2 வந்து எடுத்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டோம். நாங்கள் தம்பி ஸ்கூலுக்கும் போயிட்டானுங்க. அவனுக்கு வந்து காலேஜ் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் போகிறோம். அது என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஏமா? ஆமாம். சரி ஓகே. இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். உங்களை வந்து விடைபெறுது உங்கள் கார்த்தி சரோபா.